அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா அவருடைய பிறந்த நாள் வருது. அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையா கொண்டாடணும்னு விரும்புறாரு. ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்றாரு. ஒரு ஓப்பனான திடல்ல பெரிய அண்டாலாம் வச்சு சமைக்கிறாங்க. சமைச்சு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அண்டால சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாம்ப ஒரு கழுகு கொத்திக்கிட்டு பறக்குது. அது அது வான் வழியா பறக்கிறப்போ இந்த வலி தாங்க முடியாம அந்த விஷப்பாம்பு விஷத்தை கக்குது. அந்த விஷத்தோட ஒரு துளி அப்படியே வந்து அந்த அண்டா மேல சோறு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த அண்டால ஒரு துளி விழுந்துடுது. இது சமைக்கிறவங்களுக்குலாம் எதுவும் தெரியல. அப்படியே அந்த கழுகும் பறந்து போயிடுது. எல்லாம் முடிஞ்சிடுது. அந்த சாதத்தை சாப்பிட்ட ஒரு ஒரு 100 அளவுக்கு மக்கள் இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த 100 பேர் இறந்து போன ஒரு பெரிய பாவம் இருக்குல்ல, இந்த பாவத்தை யார் மேல எழுதுறது அப்படிங்கறது ஒரு பெரிய குழப்பம் வருது மேலோகத்துல. சித்திரகுப்தன் இருக்கான் இல்லையா, அவர் தானே ஒவ்வொருத்தரோட பாவ கணக்கு எழுதி வச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருது. இந்த பாவத்தை யார் தலையில எழுதுறது? ராஜா விஷம் கலந்த சாப்பாடை மக்களுக்கு போடணும்னு அவன் விரும்பல. மக்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வயிறார சாப்பிடணும்னு சொல்லி அவரு விருந்து ஏற்பாடு பண்றாரு. சமைக்கிறவனுக்கும் தெரியாது, ஒரு பெரிய அண்டால அவன் வந்து அவனுடைய கடமையை செய்யறான். இப்போ கழுகு பாத்தீங்கன்னா அதோட இறை அந்த பாம்பு அது கொத்தி தூக்கிட்டு போகுது. பாம்பு மேலேயும் தப்பு கிடையாது. பாம்பு வலி தாங்க முடியாம விஷத்தை கக்குது. அது வந்து கீழே போய் சாதத்து மேல விழுவணும், அதை சாப்பிட்றவங்க சாகணுங்கிற எந்த இன்டென்ஷனும் அதுக்கு கிடையாது. இப்படி யார் மேலேயுமே இந்த பாவத்தை எழுத முடியாம சிவன், விஷ்ணு, பிரம்மா, சித்திரகுப்தன் எல்லாருமே உட்கார்ந்து ஒரே குழப்பமா இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு. சரி, ஓகே, ஃபைலை பெண்டிங்ல வைங்க, நம்ம அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அந்த ஊருக்கு சில யாத்ரிகர்கள் வராங்க. டூரிஸ்ட். இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், இங்க எப்படி அரசாங்கம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி வெளிநாட்டு யாத்ரிகர்கள் அங்க அந்த ஊருக்கு வராங்க. அப்போ அந்த அங்க அந்த அந்த அரசாங்கத்துக்குள்ளார போய் பாக்குறாங்க. ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த பாட்டிக்கு இந்த ரொம்ப வயசானவங்களா இருக்கிறதுனால இந்த ராஜாங்கத்துல எப்படி எல்லாம் அரசாங்கம் நடந்திருக்குன்னு அவங்கள்ட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ கேக்குறாங்க, இந்த ராஜாங்கம் எப்படி, இந்த ராஜா எப்படி, அவர் எப்படி அரசாள்றாரு, இப்படி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, ஐயோ, இந்த ராஜா ரொம்ப கொடுமையானவன், ரொம்ப கொடூரமானவன், வந்து நான் தன்னோட பிறந்த நாளுக்குன்னு எல்லாருக்கும் சோறு போட்டு 100 பேரை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை மேல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த 4 பேரும் பாக்குறாங்க. இப்ப பாருங்க, எந்த விதமான இன்ஃபர்மேஷன் என்ன நடந்ததுங்கிறதே தெரியாம ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை பரப்புற இந்த பாட்டி மேல இந்த பாவ கணக்கை எழுது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிட்டு போயிடுறாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்களை காசிப் பண்ணக்கூடாது. காசிப்னா புறம் பேசக்கூடாது. நம்மளுக்கு சரியா தெரியாத விஷயங்களை போய் தவறா கடத்தக்கூடாது. எப்பயுமே வந்து அந்த மாதிரி இதை வந்து நம்ம இது தப்புன்னே தெரியாம நிறைய பேர் இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கோம். புறம் பேசுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை கடத்துவோம். நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்கும். இன்னொன்னு, நம்மளுக்கு சரியா அதை பத்தி தெரியாத விஷயமா இருக்கும். ஆனாலும் அதை பத்தி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு இடத்துல சொல்லுவோம். அது வந்து அப்படியே 1 4 ஆகி 4 6 ஆகி அப்படியே பரவிக்கிட்டே போகும். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது எல்லா மக்கள்கிட்டயுமே எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த இந்த மாதிரியான தவறான குணங்கள் இருக்கு. இது தவறான விஷயம்னு தெரியாமையே நாம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்காகவும் இதுதான் மன நிறைவான விஷயம்னு நினைச்சும் நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயம். நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல நம்ம தவறான கருத்தை சொல்லக்கூடாது. இது வந்து இப்ப நிறைய ஊடகங்கள்லாம் கூட அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இது சார்ந்த நிகழ்ச்சிகளே நிறைய வந்துகிட்டு இருக்கு. நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு விஷயம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பத்தி நம்ம பேசணும். ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதை சரியான இடத்துல சொல்லி அதை சால்வ் பண்றதுக்கான வழி தெரிஞ்சதுன்னா 100% நம்ம அதை கடத்தலாம், தப்பு கிடையாது. ஆனா
தேவையில்லாம புறம் பேசி வெட்டி கதை பேசுற மாதிரி அதை புறம் பேசி தப்பா செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையோட நீதி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.